போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறை ஆசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று திருச்சபையானது புனிதர்களான சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழருடைய நினைவை கொண்டாடுகிறது. 19வது நூற்றாண்டிலே உகாண்டா நாட்டிலே மறைசாட்சியாக மரித்த ஆப்பிரிக்க இளைஞர்கள் இவர்கள். வேற்று மதத்தினரான சார்லஸ் லுவாங்கா திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். அதன் காரணமாக அரசரால் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் மற்ற கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இயேசுவை மறுதலிக்க மறுத்த சார்லஸ் லுவாங்கா எரித்து கொல்லப்பட்டார். அந்த வேளையிலே அவர் சொன்ன வார்த்தைகள்: நீங்கள் என்னை எரிப்பது என் மீது தண்ணீர் ஊற்றுவது போல் இருக்கிறது. மனம் திரும்பி என்னைப் போல கிறிஸ்தவராக மாறுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்விலே நமக்கு எதிராக எழுகின்ற எதிர்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் கண்டு அஞ்சாமல் ஆண்டவருக்கு உண்மையாக பிரமாணிக்கமாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் இறைவனுக்கு சில நேரங்களில் உண்மையாகவும் பிரமாணிக்கமாகவும் வாழ தவறி இருக்கிறோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 வரை. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது: தந்தையாம் கடவுளிடமிருந்தும்
நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்ப்பின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்களை உம்மை நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 வசனங்கள் 18 முதல் 27 வரை. உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர் தொடும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவரிடம்,
உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர் தொடும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிராமத்திலே வாழ்ந்து வந்த ஒரு முதியவரும் அவரது மனைவியும் நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவர்களது மகனிடம் சென்றார்கள். இந்த மகன் அவர்களை ஒரு ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றான். அந்த வயதான தம்பதியர் தங்கள் வாழ்க்கையிலே முதன்முறையாக ஒரு ரயிலை அன்றுதான் பார்க்கிறார்கள். அந்த பெரிய ரயிலை கண்டதும் முதியவர் திகைத்து போனார். அவர் என்ஜினை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்ததை கண்ட மகன் கேட்டான், அப்பா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்பா சொன்னார், அது ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு நகரவே நகராது. சில நிமிடங்களிலே மணி ஒலித்தது, என்ஜின் புகைவிட்டது. ரயில் முதலில் மெதுவாகவும் பிறகு வேகமாகவும் நகர்ந்தது. அது தூரத்தில் மறைந்து கொண்டிருந்த போது மகன் மீண்டும் அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா, இப்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்பா சொன்னார், அது இனிமேல் ஒருபோதும் நிற்காது. உண்மையை ஏற்றுக்கொள்ள நமக்கு திறந்த மனம் வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொள்வதிலே பிடிவாத குணம் படைத்தவர்கள் இந்த சதுசேயர்கள். அவருடைய அடிப்படை வாதமே உயிர் தெழுதல் இல்லை என்பதுதான். அப்படிப்பட்ட சில சதுசேயர்கள் உடலின் உயிர்ப்பையும் மறு உலக வாழ்வையும் பற்றி மக்களுக்கு வலியுறுத்தி கூறி வந்த இயேசுவை மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவரிடம் ஒரு புதிரான கேள்வியை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு நேரடியான பதில் தராமல் மறுவாழ்வை குறித்தும் அந்த வாழ்வில் நாம் சந்திக்கவிருக்கிற இறைவனை குறித்தும் அழகான விளக்கங்களை தந்தார். விவிலியத்தை மேற்கோள் காட்டி இந்த சதுசேயரின் வாயை இயேசு அடைக்கின்றார். எரியும் முட்புதரிலே மோசேக்கு காட்சி கொடுத்த கடவுள் தாம் ஆபிரகாமின் கடவுள், தாம் யாக்கோபின் கடவுள், தாம் ஈசாக்கின் கடவுள் என்று கூறினார். எனவே கடவுள் வாழ்வோரின் கடவுள், அவர் திருமுன் இறந்தவர்களும் உயிர் வாழ்கின்றார்கள் என்பதை உணர்த்தி மறு வாழ்வு உண்டு என்கின்ற உண்மையை இயேசு உணர்த்துகின்றார். இன்று நம் அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரே நம்பிக்கை உயிர்த்தெழுதல் மீதான நம்பிக்கை. ஏனென்றால் அது பொருட்பற்று எனும் தொற்று நோய்க்கு ஒரு சிறந்த மாற்று மருந்து. 19வது நூற்றாண்டிலே போலந்து நாட்டின் மத குருவை ஒரு அமெரிக்க சுற்றுலா பயணி சந்திக்க சென்றார். அந்த மத குருவின் வீட்டிலே ஒரு சில புத்தகங்கள், ஒரு மேசை, ஒரு நாற்காலி மட்டுமே இருந்தது. அதை பார்த்து இந்த சுற்றுலா பயணி ஆச்சரியப்பட்டார். குருவே, மற்ற பொருட்கள் எல்லாம் எங்கே? அப்பொழுது குரு அந்த பயணியை பார்த்து, உங்களுடைய பொருட்கள் எங்கே? அதற்கு அந்த சுற்றுலா பயணி சொன்னார், நான் வெறும் ஒரு வழிப்போக்கன், ஒரு பயணிதான். நான் இந்த இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று கொண்டே இருப்பேன். அப்பொழுது குரு சொன்னார், நானும் அப்படித்தான். இந்த உலக வாழ்வு எனக்கு உரிமையானது அல்ல, நானும் இந்த உலக வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். இந்த உடலின் உயிர்ப்பு, மறு உலக வாழ்வு பற்றி 3 செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும். ஒன்று, இயேசுவில் நம்பிக்கை வைப்பதும் உடலின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைப்பதும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை. அதனால்தான் இயேசு கூறுகிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இரண்டாவதாக, இறப்புக்கு பின் வருகின்ற மறுவாழ்விலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து நாம் இறப்பை, சாவை
சந்திக்கிற அந்த விதமானது மாறுகிறது. இறப்பினால் நம் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்கின்ற உண்மையை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, இறப்புக்கு பின் வரும் வாழ்விலே உயிர்ப்பில் நம்பிக்கை வைப்பவர்கள் அந்த உயிர்ப்பை அனுபவிக்க துடிப்பார்கள். தோல்விகள், துன்பங்கள் கண்டு துவண்டு விட மாட்டார்கள். ஆனால்தான் நாம் இவ்வாறு பாடுகிறோம், மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் மேலெழும் துன்பங்களை மறக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்வுலக வாழ்வின் இக்கரையிலிருந்து மறு உலகம் என்கின்ற அக்கறைக்கு அன்பு கடவுள் நம்மை அழைத்துச் செல்வார், அரவணைத்து காப்பார் என நம்புவோம். புவியில் என் வாழ்வு முடிகையிலே, இனி புதியதொரு வாழ்வு விடுகையிலே, காலத்தின் அந்த கரையிலே அவர் காத்து நின்று அணைப்பார் கருணையிலே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பா ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பா ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் மேவாமல் மேன்மையின் பலியா அளிக்கின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பார் ஆண்டவரே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பிடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மறுவரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை இந்த ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம் என்கின்ற நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடிய அருளை இறைவன் தருமாறு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராது வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறை ஆசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி